அல்லாஹ்வுடைய பயம் தான் இந்த உலகத்தில் பயப்படும். மன் காஃபல்லாஹ் காஃபஹு குல்லி ஷைஇன். நீ அல்லாஹ்வை பயப்படு, உலகமெல்லாம் அவனை பயப்படும். நாம் பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒன்றுத்தான். அல்லாஹ்வை பயந்தால் அகிலமே நம்மை கண்டால் பயக்கும். எல்லா உயிரினங்களும் பயப்படும். அருமை சஹாபியர்களுடைய வரலாறுல வருகிறது, சிங்கம் பயப்படுகிறது. கொடுமையான மிருகங்கள் சங்கைக்குரிய சஹாபா பெருந்தகைகளுக்கு அடிபணிந்து அடக்கமாக வந்த காட்சிகள் இன்றும் நாம் நிறைய பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த ஆன்மீக வளர்ச்சி நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு அல்லாஹ், யாரும் சொல்ல மாட்டீங்களே, அல்லாஹ் என்பது நம்ம உள்ளத்திலே அழுத்தமாகவும் தெளிவாகவும் உள்ளுள்ளத்திலே பதியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. பாருங்க, இன்னொன்று அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வேணும். இந்த அல்லாஹ்வுடைய பயத்துக்கு பாருங்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கமுள்ள அந்த பயத்தை உண்டாக்குங்க. அல் மூமினு பைன மகாஃபத்தைனி பல் மூமினு பைன மகாஃபத்தைனி, இரண்டு அச்சத்திற்கு இடையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன். கடந்து போன விஷயத்தில் எனக்கு என்னென்ன அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறானோ, வரப்போவது எப்படி அல்லாஹ் இருக்கிறதோ என்ற அச்சம் மனிதனுக்கு இருக்கணும். இந்த அச்சத்திலே வாழ்பவனாக, அந்த அச்சத்திலே தோய்ந்தவனாக இருக்கும் வாழ்க்கை தான் ஈமானுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அல் மூமினு பைன மகாஃபத்தைனி பைன அஜலின் கது மலா ஒபைன அஜலின் கது பக்கிய. எஞ்சி இருக்கும் காலம் எப்படி இருக்குமோ, கடந்து போன காலத்தை இப்படி நாசப்படுத்தி பாழ்படுத்தி பயனுள்ளதாக ஆக்காமல் இருந்த பாதகத்திற்கு என்ன விதியை வைத்திருக்கிறானோ. யா அல்லாஹ், கருணையும் அருளும் பொழியக்கூடிய ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பிழை பொருட்களை ஏற்று எங்களுக்கு தூய்மையான வாழ்வை கடைசி நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி தருவாயாக. அருமையானவர்களே, அரசர் ஒருவர் அவர் வீட்டில் மனைவி இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இடையில கீழ்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு போச்சு. இப்படின்னு வந்த உடனே கடைசியில், நீ பேசாம இரு, என் வேலைக்கு இடையில குறுக்கடான்னு. என்னங்க என்ன போய் பேசாமங்க, உங்க கூட இல்லாம நான் எங்கெங்க போவேன். அந்த அம்மா ஏதோ கொஞ்சம் கிளிர்ப்பா பேச்சு இருக்குது. அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ என்ன சொன்னாலும் வெறுக்க எடுத்துன்னு பேசுற அப்படின்னு இவர் கொஞ்சம் கோபமா கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு. நீ ஒரு நரகவாதியா இருப்பிய அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? நீ ஒரு நரக அந்த ஜஹன்னமியின் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உடனே இவருக்கு ரோசம் வந்துருச்சு. புருஷனை பார்த்து மனைவி, நீ ஜஹன்னமி என்றா, நான் ஜஹன்னமி என்றா நீ தலாக்குன்றாங்க. நான் ஜஹன்னமி என்றாக்கா ஒரு நரகவாதி எடுத்தால் நீ ஏன் வாழணும், நீ தலாக்கு அப்படின்ட்டாங்க. யார்? அரசருக்கு அரச பெரும் அந்த மகாராணிக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இது இப்படி போயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்து வீட்டுக்குள்ளார வாசப்படிக்குள்ளார கடைசி ரூமுக்குள்ள போறாங்க. பெட்ரூமுக்கு போனால் தலாக்கானவாக வெளியே நிற்க வேண்டியது இருக்குது, நரகவாதி உள்ள போக வேண்டியது இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல, ரெண்டு பேரும் பிச்சுக்கிறாங்க. இப்ப பேசலாமா பேசக்கூடாதா, ரெண்டு பேரும் விலகிட்டாங்க. தலா காய் பச்சா இல்லையான்னு தெரியாம எப்படி நாம ஒரு ஹராமான செயலுக்கு ஈடுபடக்கூடாது, அன்னி பெண்ணாக ஆயிட்டாங்களேங்கிற பிரச்சனை. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு மசாலா கேட்டாங்க. என்னங்க நீங்க தான் தெளிவா சொல்லிவிட்டீங்களா, அவன் ஜஹன்னமியான்னு, நீ என்ன சொர்க்கவாதியாக இருக்கு எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் என்ன பார்த்தோமா, உங்களுடைய அந்தரங்கங்களுடைய பேக் ஃபைல் எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், தெரியலைங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு, வேற ஏதாவது பொம்பளை கட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாரும் கதையை சொன்னாங்க. அப்போ அந்த காலத்தில் சங்கைக்குரிய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலான்னு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே, இதெல்லாம் டக்குன்னு எல்லாம் சொல்ற விஷயம் அல்ல, கொஞ்சம் நிதானிப்போம், முதல்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆளுகளை ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லுங்கன்னாங்க. வந்து தனிமையாக ஒவ்வொருத்தையும் பேசணும்னாங்க. நீ எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு அந்த அம்மாட்ட கேட்டுக்கிட்டாங்க. நீ எந்த அர்த்தத்தை பார்த்து சொன்னேன்னாங்க. நான் நரகவாதியா இருந்தாக்கா நான் அந்த பொம்பளை எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நான் நரகவாதியா சொர்க்கவாதியாங்கிறது, சொர்க்கவாதியா இருந்தா இப்போ அந்த பொண்ணோட எனக்கு வாழலாம் என்ற நிலை வருது. அப்படின்னா நீ வாங்கன்னு சொல்லி தனி அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற விஷயங்களை ஏதாவது ஒன்று நீ நல்லா நினைச்சு பார்த்து உன்னை மண்டை பிச்சுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று இருக்காதா, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. யோசனை பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்னங்க நீ அல்லாஹ்வை பயந்து இருக்கிற மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கிறதான்னு கேட்டாங்க. அவர் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஒரு நாள் என்னுடைய அரசு அவதானியில் சபையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு கொஞ்சம் அப்படி லேசா ஒரு ஓய்வு எடுக்கலாம்னு தோணுச்சு. நான் அறைக்கு வந்தேன். அப்போ என் வீட்டில் பணிப்பெண்களாக இருக்க, அரசர் தர்பாரில் பணிப்பெண்களாக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வேலையில் ஈடுபடுறாங்க. நான் அகாலமான நேரத்தில் என்னுடைய அறைக்கு வந்தேன். அந்த நேரத்தில் அந்த அறையை சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு பெண்மணி இருந்தா. அவள் பார்த்தோன்னே என்ன அறியாமனுக்கு என்னுடைய மனசுல ஒரு கிளுகிழுப்பு ஏற்பட்டது. அவள் எனக்கு ஹராமானவள். கரம் பற்றிய போது, யா மலிக்கு யா மலிக்கு, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் தகஃபில்லா, நீங்க அல்லாஹ்வை பயப்படலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க.
திடீர்னு என் மனசுல ஒரு பயம் வந்துச்சு, நான் அந்த பெண்ணை விட்டுட்டேன்னு அப்படின்னு சொன்ன உடனே, நீ போய் உன்னுடைய மனைவி உனக்கு ஹலாலு தான் சொன்ன. அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ஒரு தவறான காரியத்தை ஏதோ அவனுடைய இயலாமையினால அவனுடைய பலகீனத்தினால் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவன் கடைசி கட்டத்திலாவது அதை திருத்திக் கொள்வதற்கு, அதிலிருந்து விலகுவதற்கு, ஏன்னா ஒரு தவறுல அப்படின்னு ஈடுபட போறான், அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்துட்டான், அதனால விட்டான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே திடீர்னு பார்த்தா சரசரன்னு வந்துச்சு, வர்றவன் மற்றவன்லாம் வந்துட்டான், இங்கே அடுத்தவன் தெரிஞ்சுட்டா இருக்கிற மரியாதையெல்லாம் போய் இருக்கிறதெல்லாம் மானம் கப்பல் ஏறிடுறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டான். அப்படி அல்ல. அம்மா அம்மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய ஏற்பட்ட அந்த இச்சையை அல்லாவுக்காக என்று விட்டானால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய ஒதுங்கும் தலம் சொர்க்கம் தான் என்றார்கள். அப்போ நீ சொர்க்கவாதி தானப்பான்னு சொன்னாங்க. அப்போ ஒன்று என்னங்க, அல்லாவுக்காக வேண்டி பயப்படணும். அந்த பயம் இருந்தால் என்ன தரும்? நமக்கு கலிமா கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்.